ஹாய் ஸ்ருதிகா, உன் ஃபேமிலிக்கு ஒரு ஃபேனாக நானும் வரணும்னு ஆசைப்பட்டேன். ஊரில் இல்லை, ஸோ அதனால தான் வர முடியல. ஹவெவர் வெரி வெரி ஹாப்பி டு சி வேர் யூ ஆர் டுடே. அண்ட் எனக்கு இன்னும் ஐம் ரீகாலிங் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ மெட் யூ. நான் முதல் பார்க்கும்போது யாரா இந்த பொண்ணு அப்படின்னா முதல்ல தோணுச்சு. ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர், ரொம்ப ரொம்ப அப்படி பப்ளியா ஹாப்பியா. அண்ட் இப்போ வரைக்கும் அதே பிரமிப்பில் அதே ஆச்சரியத்தில் தான் வச்சுருக்க நீ. அண்ட் வெரி ஹாப்பி டு சி வேர் யூ ஆர் டுடே. சிடபிள்யூசியில் உன்னோட ஜேர்னியை பார்க்கும்போது வந்து பயங்கர பிரமிப்பாக இருந்தது. ஸோ ஐ நோ எவ்ரி டைம் யூ வாண்ட் டூ சம்திங், நீ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுவேன்னு தெரியும். ஸ்ருதிகாஸ் கிச்சன் நம்ம வந்து மீடியா மெசேஜ் கிச்சனில் ஒன்று ஆரம்பித்தோம். அதை யார் பார்த்து என்ஜாய் பண்ணாங்களே, நான் பயங்கரமாக பார்த்து என்ஜாய் பண்ணேன் ஒவ்வொரு எபிசோடும் பார்க்கும்போது. அண்ட் யோர் பிக் பாஸ் ஜர்னி வாஸ் ஆல்சோ அன் அமேசிங் ஜர்னி. நாங்கள் எப்படி ஒன்றை பார்த்து என்ஜாய் பண்ணோமோ அதே மாதிரி வந்து ஒரு ஹோல் நாட்டோட ஆடியன்ஸே ஒன்று வந்து என்ஜாய் பண்ணுறாங்க என்பது ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப பெருமையாக வரும். சூப்பர் ரூஃபா மேம். Thank you. ரூஃபா மேம் வந்து என்னோட I'll look at her as God. சில டைம் சொல்லுவேன் கடவுள் மாதிரி. I've told Aditya also. ஏன்னா நம்ம ஒன்றுமே இல்லாதப்போ, நம்ம எதுவுமே சாதிக்காதப்போ நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணி ஓகே இந்த பொண்ணு எதாவது செய்வா அப்படின்னு நம்ம மேலே ஃபெய்த் வச்சுருக்கிறவங்கள நம்ம மறக்கவே கூடாது. ஸோ அண்ட் இன்ஃபேக்ட் நான் மீடியாவில் அதுக்கு முன்னாடி செஞ்ச ஒர்க் ஒன்றும் இட் டின்ட் டேக் ஆஃப் வெல் 20 years பேக்காக இருந்தால் கூட அந்த ஃபேத் வந்து ஓகே அது கிடையாது, திஸ் ஐ கேன் சி சம்திங் எல்ஸ் இன் ஹர்னு நான் ஜீரோவில் இருக்கும்போது அந்த ஃபேத்தை மேலே வச்சாங்களே, ஷீ இஸ் மை கடவுள். ஸோ அவங்கள நான் மறக்கவே முடியாது, மறக்கவும் மாட்டேன். பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடியும் அவங்ககிட்ட பேசி அவங்க பிளெஸிங்ஸ் எடுத்தேன். வந்த உடனே ஷீ வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பீப்புள் ஹூம் ஐ கால்ட். ஆமா மேம் வந்துட்டேன் மேம் அப்படின்னு. ஏன் வந்து வின் பண்ணிட்டு வர வேண்டியதானே. என்னம்மா இன்னொரு 5 நாள் இருந்ததா. ஆமா மேம் அப்படின்னு. ஹாய் ஸ்ருதிகா, வெரி 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 ஹாப்பி அண்ட் சோ ப்ரௌட் ஆஃப் யூ. நீங்க எது பண்ணாலுமே வந்து அதுல ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கும். அது வந்து சும்மா ஏனோ தானோலாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. ஏன்னா எல்லாருமே அவங்களோட ஃபன் சைடு தெரியும். பட் நீங்க வந்து எவ்வளவு டேலண்ட் அண்ட் எவ்வளவு இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து எங்களுக்கு இந்த ஹிந்தி பிக் பாஸ்ல உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமா இருந்தது. அண்ட் பரவாயில்ல, நம்ம ஸ்ருதிகாவா இது, ஐயோ நம்ம பண்ணா இது அப்படின்னா வேற லெவல்ல ரொம்ப பெருமையா இருந்தது. என்ன சொல்றது, சில ஷோல வந்துட்டு சில பேர் டைட்டில் வின் பண்ணா கூட கிடைக்காத ஒரு அன்பும் ஒரு பாசமும் ஒரு லவ்வும் சப்போர்ட்டும் உங்களுக்கு வந்து நீங்க ஃபைனலிஸ்டே ஆகலைன்னா கூட கிடைச்சிருக்கு. ஏன்னா அதுக்கு நீங்க டிசர்வான ஒரு பர்சன். அந்த அளவுக்கு உங்களோட எஃபர்ட் இருந்தது. ஐயோ எனக்கே வாங்க போகன்னு சொல்றதுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. ஓகே ஸ்ருதிகா, சாரி டூப்ளிகேட் ரியல் ஸ்ருதிகா, ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஐ லவ் யூ ஆல்வேஸ். அண்ட் சந்தோஷமா இருங்க. இன்னும் நிறைய இந்த மாதிரி வித்தியாசமான ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் வெறித்தனமான உங்களுடைய எல்லா சைடையுமே நாங்க வந்து பார்க்கணும். ஏன்னா அவ்வளவு டேலண்டட் நீங்க. அண்ட் என்னோட டார்லிங் அர்ஜுனையும் கேட்டேன்னு சொல்லுங்க. டேக் கேர். என்னோட குரேஷி நான் சுரேஷ் இருந்தா கூட ஆக்சுவலா வாங்க போங்கன்னு தயவு செஞ்சு நீ இதை பாக்குறேன்னா குரேஷி நெக்ஸ்ட் டைம் என்ன வாங்க போங்கன்னுலாம் கூப்பிடாத. ஓகே, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அப்புறம் நான் ஓகே வந்து என்னை வந்து குரேஷி எப்படி தெரியுமா என்னை பார்த்துக்கிட்டான் சிடபிள்யூசி டைம்ல. அப்படி எனக்கு அவன் கோமாளி வந்தா ரொம்ப ஹாப்பி ஆயிடும். ஏன்னா ஹெல்ப் பண்ணுவான், அவனுக்கு சமையல் தெரியும். ஸோ பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவேன். எனக்கு தெரியாம தான் நான் வந்தேனோ அவனுக்கு தெரியும். நான் அவ்வளோ சப்போர்ட். He really likes me and I really like him. It's like that. ரொம்ப such a genuine soul. அதாவது ஒரே ஃபீல் இருக்கும்போது ஒருத்தவங்க வளரும் போது everyone different people are there. குரேஷ் எப்படின்னா he'll really feel good for you. உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா he'll feel good. அந்த மாதிரி ஒரு soul. பயங்கர க்ளோஸ்ல சூப்பர். சோ நீங்க அந்த எக்ஸைட் ஆகும்போதே தெரியுது எவ்வளவு க்ளோஸ்னு. Hi Shrutika, how are you? You were amazing. Big Boss ல ஹிந்தி பிக் பாஸ்ல அமேசிங்கா இருந்தீங்க. ஹிந்தி பிக் பாஸ்க்கு தமிழ் கத்து கொடுக்கறேன்னு நம்ம ஸ்ருதிகா தான். And I really miss the fun நம்ம குக் வித் கோமாளில பண்ணது. Of course the title winner of Cook with Komali உங்க வீட்டுக்கு வந்து கூடி சீக்கிரம் சாப்பிடணும். எப்பவுமே அதர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூப்பிடுங்க, எனக்கு மிஸ் பண்ணிடுங்க. I really want to have your homemade hand cooked food and yes, all the very best. Right. Oh Sunita, thank you Sunita, means so much to me. In fact correct, நான் வந்து சுனிதா வந்து இது வெறியா நாங்க அந்த ஒரு பாண்ட் இன்னும் ஷேர் பண்ணல. பட் she is a very sweet girl, I know that. So please come home Sunita. In fact இப்போ வந்து உங்க ஊர் சமையல கூட நான் கத்துக்கிட்டேன். பராட்டா, சப்பாத்தி கிடையாது, பராட்டா, தால், இதெல்லாம் கூட நாங்க போய் கத்துக்கிட்டேன். உனக்காக நான் சமைக்கிறேன் டார்லிங். கம் ஆன் எனி டைம் அண்ட் thank you for this. ஆக்சுவலா நான் நம்பலாம். ஏன்னா நான் அங்க போய் 65 சப்பாத்தி பண்ணுவேங்க. ஐயோ என் புருஷனுக்கே பண்ணதில்ல. அங்க போய் அவங்களெல்லாம் சண்டை போட்டு அவங்களுக்கெல்லாம் பண்ணேன். திட்டினே பண்ணீங்களா? இவன் ஒரு ஆளு, இவனுக்கு இவனுக்கு என்ன இல்ல
இந்த வழவழப்பா இருக்கு பண்ணிருப்பீங்க டவுட்டா இருக்கு நீங்க சொல்றத பார்த்தா. அர்ஜுனுக்கே பண்ணதில்ல, உனக்கெல்லாம் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டே பண்ணுவேன்.